தன் இரத்தத்தை பானமாகவும் கையளித்த கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். உடல் இரத்தம் என்பது மனித வாழ்வை குறிப்பது. ஆனால் நாம் இன்று இயேசுவின் வாழ்வை கொண்டாடுகின்றோம். அவர் தம் உடலையும் இரத்தத்தையும் நம் மீட்பு வாழ்வுக்காய் கையளித்ததால் அவரது வாழ்வோடு நம் வாழ்வையும் இணைத்து கொண்டாடுகின்றோம். இந்த விழா அடிப்படையில் ஒரு வாழ்வின் விழா. அவர் நமக்காக தம் உடலையும் இரத்தத்தையும் தந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதை உண்டு பருகும் நாமும் இயேசுவை போல் இச்சமூகத்தில் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆதரவற்ற மக்களின் வாழ்விற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தியாக மனதினை பெற வேண்டும். சுயநல மனதினை அகற்றி பிறர் நலனுக்காய் உழைத்திட முன்வர வேண்டும். நற்கருணை அவரது உடனிருப்பை உணர்த்துகின்றது. குறிப்பாக இன்று பல்வேறு பிரச்சனைகளால், நோயினால், துன்பங்களால் துவண்டு சோர்ந்து போனவர்கள் புத்துணர்ச்சியும் புது நம்பிக்கையும் பெற மன்றாடுவோம். நாமும் நம் வாழ்வில் உடனிருப்போர்க்கு, அதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது உடனிருப்பை கொடுப்பதன் வழியாக அனைவரும் வாழ்வில் நம்பிக்கையை பெறுவார்கள் என்பதை உணர்ந்து இப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தன்னுடைய இரத்தத்தினால் எங்களோடு உடன்படிக்கை செய்து நற்கருணையை எங்களுக்காக தந்து தன்னுடைய உண்மை பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே விட்டு சென்று எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு
இன்றைய விழாவிலே நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய இந்த உண்மை பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து எல்லாவித தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று வாழுகின்ற மக்களாக வாழ இப்பலியிலே வரம் கேட்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயனுள்ள வாசகம் அதிகாரம் 24 திருவசனங்கள் 3 தொடக்கம் 8 ஈறாக. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலரின் 12 குலங்களாக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபறி செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்து மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்து கொள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கையிலேந்தி இறை புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறை புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். இறைவன் எனக்கு செய்த அனைத்து ஈடில்லாத நன்மைகளுக்காய், இறைவன் எனக்கு செய்த அனைத்து ஈடில்லாத நன்மைகளுக்காய் நான் என்ன கைமாறு செலுத்திடுவேன். திருக்கண்ணத்தை கையிலேந்தி இறை புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம்.
ஆண்டவரே நானும் அது அடியார் நல்லூழியனே ஆண்டவரே நானும் அது அடியார் நல்லூழியனே நீரெந்தன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர் திருக்கண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம் திருக்கண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதாம். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 11 தொடக்கம் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தமல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கு உரிமைப்பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புளி பெற்ற அப்ப விழாவில் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்த நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர் இருவரை அனுப்பி வைத்தார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓராள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்லுகின்றாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். உலகம் முழுவதும் திரு அவையிலே இந்த திருநாள் எல்லா மக்களாலும் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. எங்களுடைய மறை மாவட்டத்திலே ஆலயங்களிலே காலையிலே சிறப்பு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு, பின்னர் நாள் முழுவதும் நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து சுபங்களும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் மறை மாவட்ட ரீதியாகவும் பங்குகளிலும் வீதி வீதியாக நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பவனியாக எடுத்து சென்று இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அந்த வழிபாடுகளை ஆராதனைகளை செய்வது வழக்கம். இருந்தாலும் இந்த வருடம் தற்போதைய சூழ்நிலை காரணமாக
இவை எவற்றையும் நாங்கள் மட்டுமல்ல, உலக திரு அவையே செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது. வத்திக்கானிலே புனித ஜோவான் பேராலயத்திலே இருந்து புனித மரியன்னை பேராலயம் வரை திருத்தந்தையினுடைய தலைமையிலே ஆயிரக்கணக்கான உரை மக்கள் ஒன்று கூடி இன்றைய நாளிலே நற்கருணை பவனியை செய்கின்றார்கள். செய்வது வழக்கம். அது கூட இன்று நடைபெறவில்லை. இப்படியான ஒரு நிலையிலே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த உண்மை பிரசன்னத்தை இப்படியான ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அனுபவிக்க முடியுமா என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆன்மீக ரீதியாக எவ்வாறு நாங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம்? ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்று சொல்லுவோம். இந்த ஆன்மீக ரீதியாக நற்கருணை பிரசன்னத்தை அனுபவிப்பது எப்படி என்பதை பற்றித்தான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நற்கருணை ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமாக அனுபவித்த ஒரு சில உண்மை சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1969 ஆண்டு அப்போலோ 11 என்ற ஒரு விண்கலம் சந்திர மண்டலத்தை நோக்கி சென்றது. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் அல்ட்ரின் என்ற 2 விண்வெளி வீரர்கள் அதிலே பயணம் செய்து சந்திரனிலே முதல் முறையாக காலடி வைத்தார்கள் என்ற சரித்திரம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சந்திர மண்டலத்திலே அந்த விண்கலம் இறங்கியவுடன் முதலாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த மண்ணிலே, சந்திர மண்ணிலே காலடி வைத்தார். இரண்டாவதாக எட்வின் அல்ட்ரின் என்ற அந்த விண்வெளி வீரர் காலடி வைக்க வேண்டும். இந்த நிகழ்வை இந்த உலகத்திலே இருந்த எல்லாரும் வானொலிகளிலே நேரலையாக ஒலிபரப்பு செய்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிலையத்திலே இருந்தவர்கள் ஒளிப்படங்களாக நேரடியாக தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த எட்வின் அல்ட்ரின் என்ற 2வது நபர் வீரர் சந்திர மண்டலத்திலே காலடி எடுத்து வைப்பதற்கு ஆயத்தம் செய்கிற பொழுது அந்த ஒளிப்படம் தடைப்பட்டது. சில வினாடிகள், ஒரு நிமிடம் வரையில் அந்த ஒளிப்படம் தடைப்பட்டது. அது பின்னர் அந்த ஒளிப்படம் சரியாக வந்த பொழுது அந்த எட்வின் அல்ட்ரின் சந்திர மண்டலத்திலே காலடி வைத்து விட்டார். இந்த பயணம் முடிந்து அவர்கள் எல்லாரும் திரும்ப வந்து விட்டார்கள். இந்த 1 நிமிட நேரம் ஏன் இந்த ஒளிப்படம் தடைப்பட்டது என்பதை பற்றி எல்லாரும் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ரகசியம் அந்த எட்வின் அல்ட்ரின் என்ற விண்வெளி வீரருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை உடனடியாக வெளிப்படுத்தவில்லை. பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சொன்னார், அது என்னவென்றால், நான் அந்த சந்திர மண்டலத்துக்கு போவதற்கு முன்னதாக என்னுடைய ஆன்மீக குருவை போய் சந்தித்தேன் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டு சற்று பொறும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சிற்றாலயத்துக்கு போய் ஒரு சிறிய குடுவையிலே, நற்கருணை கொண்டு போகின்ற குடுவை, ஆங்கிலத்திலே பிக்ஸ் என்று சொல்லுவோம், நோயாளிகளுக்கு நற்கருணை கொண்டு போகிற அந்த சிறிய குடுவையிலே ஒரு நற்கருணையை வைத்து என்னிடம் கொண்டு வந்து, நீர் இதை உம்மோடு எடுத்து செல்ல வேண்டும். சந்திர மண்டலத்திலே நீர் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாக இதனை எடுத்து நீர் நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து அவரை உண்டுவிட்டு அதன் பின்னர் நீர் காலடி வைக்க வேண்டும் என்று அவர் பணித்தார். ஆனால் வேறு எந்த ஒரு பொருளையும் எடுத்து செல்ல முடியாத ஒரு சட்டம் இருந்தபடியால் அவர் அந்த நற்கருணை அந்த குடுவையை இரகசியமாக எடுத்து கொண்டு போனார். அங்கே தான் இறங்குவதற்கு முன்னதாக
தான் அதை சாப்பிடுவதை இங்கே பூமியிலே இருப்பவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஒளிப்படத்தை தான் நிறுத்தி வைத்துவிட்டு பின்னர் அதனை சாப்பிட்டு விட்டு பின்னர் அதனை தொடர்ந்து செயல்பட அனுமதித்ததாக அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் அவர் இறுதியாக சொன்ன வார்த்தை, நான் சந்திர மண்டலத்தில் காலடி எடுத்து வைத்த மகிழ்ச்சியை விட அந்த சந்திர மண்டலத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அதை உட்கொண்டதுதான் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தந்தது என்று எட்வின் அல்ரின் என்ற அந்த விண்வெளி வீரர் சான்று பகர்ந்தார். சில மாதங்களுக்கு முன்னர் தான் அவர் இறையடி சேர்ந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் அவரை உட்கொள்ளுவதிலும் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சிக்கு மேலானதொரு மகிழ்ச்சி இந்த உலகத்திலே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை சாதிப்பதிலும் கிடைக்காது என்பதைத்தான் இந்த விண்வெளி வீரருடைய அனுபவம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் ஒரு சம்பவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது சீனா நாட்டிலே நடந்தது. சீனா நகரத்தினுடைய பேராயர், அவருடைய பெயர் டொமினிக் ரேங்க். உங்களுக்கு தெரியும், சீனா நாட்டிலே கத்தோலிக்க விசுவாசத்தை பகிரங்கமாக அனுசரிக்க சில இடங்களிலே அனுமதி இல்லை. ஆனால் இந்த பேராயர் ரேங்க் அந்த விசுவாச செயல்பாடுகளை பகிரங்கமாக செய்தபடியால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. 25 ஆண்டுகள் அவருக்கு சிறைவாசம் கொடுக்கப்பட்டது. அவரை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். அந்த சிறை ஒரு இருண்ட ஒரு அறையாக இருந்தது. ஜன்னல்கள் இல்லை. அந்த அறைக்குள்ளே அவரை விட்டு பூட்டி விட்டார்கள். 5 ஆண்டுகள் அவர் அதற்குள்ளே அந்த இருட்டறைக்குள்ளே இருந்தார். அந்த 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் ஒரு நாள் அந்த சிறை அதிகாரி வந்து அந்த கதவை திறந்து சொன்னார், உம்முடைய இந்த 25 ஆண்டுகள் சிறைவாசத்திலே 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆகவே நீர் ஒரு சில மணி நேரம் வெளியிலே வந்து உமக்கு விருப்பமானது என்னவோ அதனை செய்யலாம். அதற்கு பிற்பாடு நாங்கள் மீண்டும் உம்மை உள்ளே அடைத்து விடுவோம். ஆகவே நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை சொல்லும் என்று கேட்டார். உம்முடைய திருத்தந்தையோடு தொலைபேசி இணைப்பு எடுத்து தருகிறோம், பேசப்போகிறீரா? அல்லது உம்முடைய உறவினர்கள் நண்பர்களோடு தொடர்பு கொண்டு கதைக்கப் போகிறீரா? அல்லது இங்கே ஒரு நீச்சல் தடாகம் இருக்கிறது, அந்த நீச்சல் தடாகத்திலே போய் நீர் உம்முடைய நீச்சலை செய்து இதனை கழிக்கப் போகிறீரா? அல்லது இங்காலே ஒரு அழகிய பூந்தோட்டம் இருக்கிறது, அந்த பூந்தோட்டத்துக்குள்ளே நீர் உம்முடைய நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீரா என்று அந்த சிறை அதிகாரி அவரை பார்த்து கேட்டார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இறுதியாக சொன்னார், இவை எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணை உட்கொள்ள எனக்கு வசதி செய்து தாரும் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த அதிகாரி அந்த திருப்பலிக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்தார். அவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணையை உட்கொண்டு அந்த திருப்பலியை முடித்த பொழுது அவருக்கான அந்த சுதந்திர நேரம் முடிவடைந்தது. அவரை மீண்டும் கொண்டு போய் அந்த சிறைக்குள்ளே அடைத்தார்கள். அந்த பேராயர் சொல்லுவார், ஆண்டவருடைய அந்த நற்கருணையை நான் பெற்றது, நான் இனிமேல் எத்தனை வருடங்கள் இதற்கு இருப்பதற்கும் எனக்கு சக்தியை தரும் என்று அவர் சாட்சியம் பகர்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மீக நற்கருணை என்பது என்ன? பல வேளைகளிலே எங்களில் பலர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போய் நற்கருணை பெறுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிகளிலே தவறாமல் பங்கு பெற்றி நற்கருணை பெறுகின்றோம். இப்படியான வழக்கமுள்ள நாங்கள்
இந்த முடக்க காலத்திலே திருப்பலிக்கு போக முடியாமல் நற்கருணை பெற முடியாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, கடைசியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நற்கருணை பிரசன்னத்தினுடைய வல்லமை அடுத்த முறை நாங்கள் நற்கருணை பெறுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வரையில் எங்களோடு நிறைவாக இருக்கும் செயலாற்றும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இறைவன் எங்களுக்கு நற்கருணை பெறுவதற்காக சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டிருப்பார். சில வேளைகளில் சில இடைவெளிகளுக்கு பின்னர் தருவார். இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரை பெற முடியாத ஒரு நிலையிலும் நாங்கள் கடைசியாக ஒரு முறை நற்கருணை பெற்றோமே, அந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த முழுமையான உறுதியான வல்லமையுள்ள நிறைவான பிரசன்னம் இப்பொழுது எங்களோடு நிறைவாக இருக்கிறது, செயலாற்றுகின்றது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் என்றால் அதுதான் அந்த ஆன்மீக ரீதியாக நற்கருணை பெறுவது என்பதனுடைய அர்த்தம். அதனைத்தான் இந்த சீன ஆயர் அனுபவித்தார். நான் ஒரு முறை நற்கருணை பெற்றால் அடுத்த 5 வருடத்துக்கு பின்னர் நான் அடுத்த முறை திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை பெறுகின்ற வரையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த நிறைவான சற்றும் குறையாத முழுமையான பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்நோக்குகின்ற எல்லா வேதனைகளையும் சவால்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கைதான் அந்த ஆன்மீக நற்கருணை என்பதனுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆகவே அடுத்த முறை எங்களுக்கு இறைவன் சந்தர்ப்பத்தை தருகின்ற பொழுது அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை நற்கருணை பெற்றால் போதுமென்று தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு முறை தந்து அடுத்த முறை அந்த சந்தர்ப்பத்தை தருகின்ற வரையில்தான் அவருடைய அந்த நற்கருணை பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். அவர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிற பொழுது அதனை தவறவிட்டோம் என்றால் அவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் இழந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் அன்பார்ந்த சகோதரங்களே நாங்கள் மறந்து போகக்கூடாது. இதனைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் 139வது சங்கீதத்திலே சொல்லுவார், ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என்னை சூழ்ந்தும் இருக்கின்றீர், உம்முடைய வலது கையால் என்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றீர். இதுதான் அந்த ஆன்மீக நற்கருணை, இந்த விசுவாசத்திலே வாழுவதுதான். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று எங்களுடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் நற்கருணை பெற முடியவில்லை, நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து செல்ல முடியவில்லை, நற்கருணை ஆராதனை செய்ய முடியவில்லை என்று நாங்கள் ஏங்குவதை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாக விசுவசிக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலும் எங்களோடு நிறைவாக இருக்கிறது. அவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் உண்மையாகவே அனுபவிக்கிறோம். எங்களுடைய வீதிகளினூடாக அந்த நற்கருணை ஆண்டவர் இன்றும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எங்களுடைய இல்லங்களை பார்த்து எங்களுடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டு எங்களுடைய வீதிகளினூடாக சென்று கொண்டு இருக்கின்றார். இது ஒரு கற்பனை அல்ல, இது உண்மையாகவே நிகழுகின்ற ஒரு நிகழ்வு என்பதை நாங்கள் உறுதியாக ஆழமாக விசுவசிக்கின்ற பொழுது இந்த ஆன்மீக நற்கருணையை பெறுகின்ற அந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் எடுக்கின்ற இந்த நற்கருணை பெருவிழா எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் தான் செய்து கொண்ட தன்னுடைய இரத்தத்தினால் செய்து கொண்ட முறிவுபடாத ஒரு உடன்படிக்கையினுடைய விழா என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களுடைய பலவீனங்களினால், எங்களுடைய பாவங்களினால், அசட்டை வாழ்க்கை முறையினால் நாங்கள் அதனை முறியடிக்க நினைத்தாலும்
ஆண்டவர் எங்களோடு செய்து கொண்ட இந்த அன்பின் உடன்படிக்கையை, இந்த இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையை ஒரு பொழுதும் முறிக்க மாட்டார் என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு அந்த ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைவோம். எமது வாழ்விலே இருக்கிற எல்லா தீமைகளும் அகன்று வல்லமையுள்ள அந்த ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் வாழ முயற்சிப்போமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அலுவலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். இந்த வேளையிலே நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் முழு மனுக்குலத்தினுடைய வேண்டல்களுக்காகவும் ஆண்டவரை பார்த்து உருக்கமாய் மன்றாடுவோம். நானே வாழ்வு தரும் உணவு என்று கையளித்தவரே, அனிதினமும் உமக்கு நன்றி பலி செலுத்தும் திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தம் பலிகளாலும் வாழ்வாலும் உம்மை மகிமைப்படுத்தி புதுவாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உணவாக வருபவரே எம்மிறைவா, இவ்வுலகில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசி பட்டினி என வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அன்றாட உணவை கொடுத்து உயிரளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று உரைத்தவரே, உம் திரு இரத்தத்தால் எம் பாவங்களை கழுவி உடல் உள்ள நோய்களை குணமாக்கி நலமான வாழ்வை பெற்று மகிழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று தம்மையே வழங்கியவரே இறைவா, நற்கருணையை அன்றாடம் சுவைக்க ஆர்வத்தினை எமக்கு தாரும். திருப்பலியில் பங்கெடுத்து ஆன்மநலம் பெற முடியாத அவல நிலை வெகு விரைவில் நீங்கவும், நற்கருணை பிரசன்னத்தில் எம் நம்பிக்கை உறுதியடையவும் வழி சமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக மருத்துவரே இறைவா, பல்வேறு நோயினால் துன்புறும் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களையும் அருட்கரத்தால் தொட்டு பரிபூர்ண நலம் தந்து அவர்களும் பேரன்பால் புதுவாழ்வு பெற்று
உமது அன்பிற்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழ அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவே, நாம் வாழ்வதற்காக உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக இந்த முழு மனுக்குலத்திற்கும் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்த வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்ததற்காகவும் நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்தும் வாழ்வுக்காக போராடுகின்ற அனைத்து மக்களும் உம்முடைய உடன் பிரசன்னத்தை நிறைவாக கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நிதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில்
சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகிறீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகிறது. ஆகவே உமது அருளின் இனிமே நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் 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 உலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இறந்த அனைவருக்காகவும் குறிப்பாக இந்த கொடிய நோயினால் தங்களுடைய வாழ்வில் இழந்த அனைவருக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அனைவர் மீதும்
எமது மக்கள் மீதும் எம்மிடம் சிவ உதவியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நீலத்தில் எழுந்தருளலாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு, இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, வருவோம் இறைவனின் அருளையே, வருவோம் சமத்துவ உறவிலே, வருவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். சமத்துவ உறவிலே வருவோம் இறைவனின் அருளையே, வருவோம் சமத்துவ உறவிலே, வருவோம் இறைவனின் அருளையே. அன்பார்ந்த சோரங்களே, இன்று ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா. உங்கள் அனைவருக்கும் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் நாங்கள் இந்த ஆயரில்ல சிற்றாலயத்திலே நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து இந்த நாளிலே அவரை நாங்கள் ஆராதித்து செபிக்கின்றோம். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் இங்கு நாங்கள் மன்றாடுகிறோம். நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்பதை விசுவசித்து அவரை ஆராதித்து செபியுங்கள். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம்முடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரியும் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரியும் நித்ய ஸ்துதிக்குரிய